நம்ம சேனலில் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பேசுகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க சில ஆட்கள். இப்போ நாடு முழுவதும் பற்றி எரியக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீட். இந்த நீட் தேர்வு வந்ததுலேருந்து முறைகேடுகள் தொடர்ந்து அரங்கேறி தான் இருக்குது. இது அங்கொன்றும் இங்கொன்றும் போய் இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லாருமே முறைகேடு இறங்கிட்டாங்க இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம். இதுக்கு சில ஆட்கள் முட்டை கொடுக்கறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க. அந்த முட்டை பாய்ஸுக்கெலாம் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த நீட் தேர்வு கொண்டு வந்து ஆதரிச்சு பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் எத்தனை சதவீதம் ஆட்கள் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க, இந்த தேர்வுக்கு தேர்ச்சி படாமல் இருக்க நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மேக அதில் போய் எத்தனை போட்டியாளர்கள் அதில் மருத்துவர் ஆகிருக்காங்க, அந்த பட்டியலையும் இப்போ நீட் தேர்வு வந்து போயிருக்காங்கன்னா தரமான மருத்துவரை உருவாக்க சொல்கிறாங்க, அந்த பட்டியலையும் ஒருங்கிணைச்சு யார் முதல்வருங்கிறத லிஸ்ட்டை பட்டியலை கொடுங்க. அப்புறம் நீங்கள் விவாதக்குள்ளே போகலாம். எதுக்கு எடுத்தாலும் ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போய்டுறது, இல்லைனா ஆஸ்திரேலியா போய்டுறது, இல்லைனா திசை திருப்புறது, இந்த விஷயத்தை அப்படியே வச்சு திசை திருப்புறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த தேர்தலில் மக்கள் ஆளும் மைனாரிட்டி என்டிஏ அரசுக்கு ஒரு பாடத்தை போட்டிருக்காங்க. இருந்து இந்த அரசு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மக்களுக்கு தேவையில்லாத ஆணை எது, தேவை உள்ள திட்டங்கள் எது, தேவையில்லாத திட்டங்கள் எது, இதை ஒருங்கிணைச்சு அதை தேவையில்லாத திட்டங்களை தவிர்த்துட்டு தேவை உள்ள திட்டங்களை கொண்டு வரணும். இது முதல் தரம். ரெண்டாவது, எங்கே பார்த்தாலும் ஒரேன்னு போயிட்டு இருந்துச்சு கடந்த 5 வருடமாக. ஏன் 6-7 வருடமாக 2017 ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த 2019 வரைக்கும், 2024 வரைக்கும் இந்த ஒரே திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன், எங்கே பார்த்தாலும் ஒரேன்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரேக்கெல்லாம் ஒரு ஃபுட் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் மாநிலங்களுக்கான தேர்வு, அதாவது மக்களவை லோக்சபா சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், அதில் மாநிலங்களவை மக்களவை நின்றுருக்கு. அந்த தேர்தல் சரி. அதுக்கு அடுத்ததாக மாநிலங்களுக்கு ஒருங்கிணைச்சி நடத்தக்கூடிய இந்த தேர்தல், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, சட்டப்பேரவைக்கு நடத்தக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய தேர்தலையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் நடத்தணும்னு சொல்லி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வந்து அதுக்கான ஆய்வறிக்கை சமர்ப்பித்து வச்சுருக்காங்க. இப்போ அதை செயல்படுத்த அவங்களோட 100 நாள் ப்ரோக்ராம்லேயே அதில் இருக்குது. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 2 கட்சி. ஒன்று லோக் ஜனசக்தி, சரி, ஜனதாதளம் நிதிஷ், இந்த கட்சி நிதிஷ் கட்சியாக இருக்கட்டும், சந்திரபாபு இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும், 2 கட்சியும் இப்போ ஆதரவுள்ள தான் இந்திய அரசு சவாரி பண்ணிகிட்டு இருக்கு. இதுவரை இரட்டை துப்பாக்கி, இரட்டை இன்ஜின், இப்போ இரட்டை சவாரி பண்ணிகிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரும்போது எத்தனை மாநிலத்தில் இப்போ நடைபெற்றக்கூடிய ஆட்சிகள் கலைக்கப்படுங்கிறது தெரியல. அதில் மிக முக்கியமானது எது பார்த்திங்கன்னா, இந்த நிதிஷ் பீகார் மாநிலத்திலும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு ஆந்திராவில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இந்த தேர்தலையும் கலைச்சிட்டு அதோட தமிழ்நாடு தேர்தலையும் கலைச்சிட்டு தான் கொண்டு வரணும். அதுக்குள்ளேயும் புதுசாக ஒரு கவர்மெண்ட் உருவாக்கிடுவாங்க அந்த 2019. அவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா, 2026 நடக்கக்கூடிய தேர்தல் அனைத்தையும் 3 வருஷத்தில் காலி பண்ணிவிட்டு 2029 புதுசான ஒரு தேர்தலை கொண்டு வரணுங்கிறது தான். ஆனால் அப்போ அந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேர்தலெல்லாம் சில பதவி காலங்கள் முடிஞ்சிருக்கும் சில மாநிலங்களில். ஒரு சில மாநிலங்கள்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா, நீட் தேர்வில் முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும் சொல்லி கடந்த ஒரு 7 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. அதுக்கு செவி சாய்க்காமல் அது விஷயத்தை அதுக்கு கூட்டணி இருந்தக்கூடிய ஆட்சிகள் கட்சி வாய மூடிட்டு உட்காந்துருக்கு தமிழ்நாட்டில். இது ஒரு பக்கம்.
2வது இந்த நீட் தேர்வு தான் மிகப்பெரிய தேர்வுனா, அடுத்தது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை இது கொடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறதுக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதை தெரியப்படுத்திட்டு அரசாங்கம் அதுக்கு சில ஆட்கள் முட்டு கொடுத்தாங்க. அப்படியே கேள்வியெல்லாம் தவறி போயிட்டாங்க. ஒரே மாதிரி இருக்கும். ஏன் ஒரு 20 தலைவர்கள் நாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையாளர்காண்டி பாராட்டி அவங்களுடைய உரிமைகளை வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த தலைவர்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு விட்டு போனீங்கன்னா அப்போ மாநிலத்தோட உரிமையை நீங்கள் போயிடுது. அப்போ உங்களுக்கும் நீட்டுக்கு இந்த சம்மந்தம். ஏன்னா அவங்க சொல்கிறது செய்யாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற இடத்துல யார் இருக்காங்கிற கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் தேர்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் ஒவ்வொருத்தரையும் வருது. இந்த முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய இந்த தப்புக்கு யார் பொறுப்பேற்றார்? அதுக்கு தலைவர் இருந்தால் அந்த விஷயம் சுட்டி காட்டலாம். தலைவர் இல்லை. ஸோ உறுப்பினர் செயலாளர்கள், உறுப்பினர்கள், தேர்வுத்துறை கட்டுப்போட்ட அலுவலர், இது மட்டும் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். செக்ரட்டரி, அதாவது மொத்தமாக அந்த பணியாளர் திறனத்துக்கு ஒரு செயலாளர் போட்டிருக்காங்க. செயலாளர் கீழே தான் இந்த இதெல்லாம் நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு இங்கே திராவிட தலைவர்களுக்கு அதாவது இப்போ பாட்டு இதாக வச்சுருக்கீங்க? கேட்க தெரியாமல் கேட்குறேன். சிலபஸை வச்சுருக்கீங்க. இல்லை அந்த தலைவர் தெரியாது. முக்கியமான தலைவர்கள் நாங்கள் தூக்கிடுவோம். அதில் அறிஞர் அண்ணா கேள்விக்குறி, அடுத்த தந்தை பெரியார் கேள்விக்குறி, காமராஜர் கேள்விக்குறி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு நடத்தக்கூடிய தேர்வுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டு கொடுக்குறாங்கன்னா சில ஆட்கள், நாங்கள் ஒழுங்காக ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கணும், நாங்கள் புதுமையாக நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நடைமுறை மாற்றம்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ இந்த தேர்வுகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்வுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்காம புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா, அப்போ உங்களுக்கும் நேஷ்னல் டெஸ்டிங் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நீட் தேர்வுக்கு இருக்கக்கூடிய தேர்வு திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமைங்கிறத மக்களாகி உங்கள்கிட்டே விட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதை நான் சொல்வதனால நான் யாருக்கு எதிராக கிடையாதுங்கிற போய் வீடியோவை முடிக்கிறேன்.